தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அல்கோடெஸ்ட்டில் போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசர் அப்படிங்கிற புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஃபீச்சர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜபிளாக இருக்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அல்கோடெஸ்ட் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ண ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் எல்லோ கலரில் போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசர்னு சொல்லிட்டு ஒரு புது டேப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை ஆக்சுவலாக நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ டேப்பில். ஸோ மேலே லைவ் ட்ரேட், ஃபார்வர்ட் டெஸ்ட், மூணாவதாக போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சேர்ந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இல்லை ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நேம் கொடுத்து கிரியேட் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ மெயினாக இந்த போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ரன் பண்ணும்போது கம்பைன்டு ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதே போல் நீங்கள் லைவ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு இந்த லைவ் ட்ரேட் இருக்குது இல்லையா? ஸோ இது இன்றைக்கி நான் பண்ண லைவ் ட்ரேட். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் உள்ள எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் சிங்கிள் கிளிக்கில் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோ ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ நாங்கள் நிறையா போர்ட்ஃபோலியோஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு இந்த 1.5 lakh போர்ட்ஃபோலியோ இருக்குது இல்லையா? இதை நான் வியூ போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நான் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எதற்காக இதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசர்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோவை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுற இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பேக் டெஸ்டிங் ரிசல்ட் லோட் ஆகுது, நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போது பேக் டெஸ்டிங் ரிசல்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீழே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது குமுலேட்டிவ் P&L. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த போர்ட்ஃபோலியோ எவ்வளோ கம்பெனிடாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அக்ரிகேட், அதாவது டோட்டலாக இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 வருஷம் நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓவராலாக 22 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதோட வின் பர்சன்டேஜ் 55% வின் பர்சன்டேஜ். மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா 24,000. ஓகேங்களா? இதில் நான் ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் கம்பைன் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த 55% வின் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? இந்த வின் பர்சன்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸை எது வின் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கோ இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது பண்ணி இதை வின் பர்சன்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா நம்ம ட்ராடவுன் இங்கே 24,000 இருக்கு இல்லையா? இப்போது இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம இது 5ல் எது பெஸ்ட்டுன்னு பிக் பண்ணி ட்ராடவுன் எந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கம்பெயினாக ரன் பண்ணும்போது ட்ராடவுன் கம்மியாக வரும் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியணும். இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிமைஸ், அதாவது போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளூ கலரில் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 5 ஆப்ஷன் ஷோ ஆகும். வின் பர்சன்டேஜ், ஆவரேஜ் MTM, மேக்ஸிமம் ட்ராடவுன், ரிட்டர்ன் மேக்ஸிமம் ட்ராடவுன், எக்ஸ்பெக்டன்சி ரேஷியோ. அதாவது இப்போ இந்த போர்ட்ஃபோலியோவோட வின் பர்சன்டேஜ் 55%. எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிஸை கம்பைண்டாக யூஸ் பண்ணால் வின் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வின் பர்சன்டேஜை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி செலக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு கேட்கும். இங்கே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணது 2020லேருந்து 2024 வரையும் பேக் டெஸ்ட் பண்ணுறோம். இங்கே நான் கொடுத்துருக்க 5 ஸ்ட்ராட்டஜிஸுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா
செலக்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த இடத்துல 4 அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஆக மொத்தம் 5 ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது 4 ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை 4க்கு கம்மியாக பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸை எனக்கு கம்பைன் பண்ணி வின் பர்சன்டேஜ் அதிகமாக உள்ள ஸ்ட்ராட்டஜிஸை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, எல்லா நாளும் ஃப்ரைடே. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜிஸை தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா நாளும் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரன் சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம எல்லா நாளும் ரன் பண்ண முடியும். ஆர் இதை எல்லா நாளும் ரன் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் வின் பர்சன்டேஜ் எடுக்க முடியுமோ அது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கம்பைண்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வின் பர்சன்டேஜ் உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இப்போது நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை, இந்த ரன் சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இல்லையா, அதை நான் டிசபிள் பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸை எந்தெந்த நாளில் கம்பைன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வின் பர்சன்டேஜை உங்களால் அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இதுவே சொல்லிடும். இப்போ உதாரணத்துக்கு இதை நான் டிசபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு இருக்கும், அதை நான் வந்து எனபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லிப்பேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இன்க்ளூட் ப்ரோக்கரேஜ், டேக்ஸஸ் நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் பண்ணி வைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 55% இந்த வின்னிங் ரேஷியோவை 66% வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கு. எப்படி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா இப்போது வியூ ஆப்டிமைஸ்டு போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை நம்ம எல்லா நாளும் ரன் பண்ணணும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிஸையும் எல்லா நாளும் ரன் பண்ணணும். மூணாவது ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் விட்டுறணும், ரன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மேக்ஸிமம் வின் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நாலாவது ஸ்ட்ராட்டஜிஸை திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ரன் பண்ணணும், வியாழக்கிழமை ரன் பண்ணணும், புதன்கிழமையும் ஃப்ரைடேயும் நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. அப்படி ரன் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வின் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதே போல் அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் வியாழக்கிழமை மட்டும் ரன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வின் பர்சன்டேஜ் 66% தான் இருக்கும் அப்படின்னு அதுவே அனலைஸ் பண்ணி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது 55% இருந்த வின் பர்சன்டேஜை அது 66% நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. என்னென்னலாம் நம்ம பண்ணாமல் தவிர்த்தோம் அப்படின்னா வின் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி இந்தியா டீம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ரன் பண்ண வேண்டாம். அது ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின் பர்சன்டேஜ் கம்மியாகும் அப்படின்னு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போது உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பழையபடி நம்ம போகலாம். இப்போது மேக்ஸிமம் ட்ரா டவுன் இருந்துச்சு இல்லையா, இப்போ இதுக்கு முன்னாடி 24,000 இருந்தது, அதாவது இதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போது ட்ரா டவுனை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அப்போது நம்ம எப்படியெல்லாம் ட்ரா டவுனை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ட்ரா டவுனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆப்டிமைசேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரா டவுனை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ரன் பண்ணணும், என்னைக்கு நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிறத அதுவே சொல்லிடும். ஸோ மேக்ஸிமம் ட்ரா டவுன் இதுக்கு 24,000 இருந்தது, இப்போ 6,000 இருந்தது, இப்போ வந்து 1,478 ரூபா மேக்ஸிமம் ட்ரா டவுன் இருக்குது. ஸோ வியூ ஆப்டிமைஸ்டு போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் எல்லா நாளும் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரா டவுன் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ட்ரா டவுன் 1,478 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதுவும் இன்க்ளூடு டேக்ஸஸ் எல்லாமே போட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கம்பெனியாக 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4-5 ஸ்ட்ராட்டஜிஸில் எது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வின்னிங் பர்சன்டேஜ் வழியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ட்ரா டவுன் எது நம்ம கம்பெனியாக ரன் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை கம்பெனியாக ரன் பண்ணும்போது நமக்கு ட்ரா டவுன் கம்மியாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஆவரேஜ் எம்டிஎம் ப்ராஃபிட் வந்து எதில் அதிகமாக வருது, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது ஆவரேஜ் எம்டிஎம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ரிட்டர்ன் மேக்ஸிமம் ட்ரா டவுனையும் நம்ம பண்ண முடியும், எக்ஸ்பெக்டன்சி ரேஷியோவும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசர் அப்படிங்கிற டூலை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அல்கோடெஸ்ட்டை போய் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லிமிட்டட் டைம்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, போர்ட்ஃபோலியோலாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா
நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான், அது பாசிட்டிவ் கமெண்டா இருக்கலாம் இல்ல நெகட்டிவ் கமெண்டா இருக்கலாம். நீங்க கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோல என்ன தப்பு இருக்கு, நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே போல இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும், உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.